என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இப்ப சந்தோஷமா இருக்கிறோம், ஆனா அந்த சந்தோஷம் எப்படி மாறுமா? நிறைவாய் மாறும். இது இல்லையேன்ற துக்கமே வரக்கூடாது, இந்த குறைவு இருக்குன்ற யோசனை வரக்கூடாது. அப்படி வந்தா சந்தோஷம் இன்னும் நிறைவாகலன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷமா இருக்கிறீங்க, ஆனா உங்க சந்தோஷம் எப்படி மாறணுமா? நிறைவாய் மாற வேண்டும். இது எப்ப நிறைவாய் மாறும்னு சொன்னா, அவர் கற்பனைகளை நாம் கை கொண்டு அவர் அன்பிலே நடக்கும் பொழுது. அப்ப ஆண்டவர் எதை சொன்னாலும் ஒரு காரணத்தோட சொல்றார். நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வா பின்னாடியே, ஏன் கேட்காத அப்படின்னு சொல்றவர் இல்ல. அப்போ தேவனுடைய விருப்பம் என்னன்னா, நம்ம சந்தோஷம் நிறைவாக வேண்டும்.